ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட் பறிபோனது. வாங்கிய பதிவான வாக்குகளில் ஆறில் ஒரு பங்கு வாக்குகளை பெற வேண்டும் என்ற நிலையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி 23,810 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். டெபாசிட் பெறுவதற்கு 25,777 வாக்குகளை அவர் பெற வேண்டிய நிலையில் அவர் சுமார் 2000 வாக்குகள் குறைவாக பெற்று டெபாசிட்டை இழந்தார். திமுக வேட்பாளர் வி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி பெற்ற வாக்குகள் 23,810 வாக்குகள். திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் பெற்ற வாக்குகள் 1,14,439 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். இதன் மூலமாக திமுக வேட்பாளர் 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த முறை EVKS இளங்கோவன் பெற்ற வாக்குகளை விட 4,000 வாக்குகள் அதிகமாக பெற்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை அவர் தோற்கடித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் 1,14,439 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 17 சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி டெபாசிட் பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் அவர் 23,810 வாக்குகளை மட்டுமே பெற்று டெபாசிட்டை இழந்திருக்கிறார். டெபாசிட் பறிபோன நிலையிலும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமியை பொறுத்தவரை இது ஒரு கௌரவமான ஒரு தோல்வி என்றுதான் கூற வேண்டும், வெற்றிகரமான தோல்வி என்றுதான் கூற வேண்டும். கடந்த முறை அவர்கள் 10,000 வாக்குகளை பெற்ற நிலையில் இந்த முறை 2 மடங்குக்கும் அதிகமாக 23,810 வாக்குகளை பெற்று அவர்கள் டெபாசிட்டை நெருங்கி போராடி டெபாசிட்டுக்காக தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதிமுக பாஜக போட்டியிடாத நிலையிலும் நாம் தமிழர் கட்சியால் டெபாசிட்டை பெற முடியவில்லை. திமுக வேட்பாளர் வி சந்திரகுமார் 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமியை தோற்கடித்திருக்கிறார். இந்த தேர்தலில் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நோட்டா 5,000 வாக்குகளுக்கும் அதிகமாக பெற்று 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. நோட்டா 3வது இடம். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி 23,810 வாக்குகளை பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் பதிவான வாக்குகள் 1,54,657 வாக்குகள் பதிவானது. இந்த வாக்குகளில் 6ல் ஒரு பங்கு வாக்காக 25,777 வாக்குகளை பெற்றால் மட்டுமே டெபாசிட்டை பெற முடியும் என்ற நிலையில் 17 சுற்று வாக்குகள் நிறைவடைந்த நிலையில் டெபாசிட் தொகையை நெருங்கி கிட்டத்தட்ட 23,810 வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமி டெபாசிட்டை இழந்திருக்கிறார். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 1,14,439 வாக்குகளை பெற்று 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமியை தோற்கடித்திருக்கிறார். அதிமுக பாஜக உள்ளிட்ட பெரிய கட்சிகள் போட்டியிடாத நிலையிலும் நாம் தமிழர் கட்சியால் டெபாசிட் தொகையை தக்க வைக்க முடியாமல் போய்விட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பல்வேறு வியூகங்களை நாம் தமிழர் கட்சி வகுத்து இந்த தேர்தலில் களமிறங்கிய போதிலும் டெபாசிட் தொகையை அதனால் பெற முடியவில்லை. 23,810 வாக்குகளை மட்டுமே பெற்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி டெபாசிட்டை இழந்தார்.